ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள். இந்த செய்திக்கு முன்பாக நீங்கள் முந்தி உள்ள நாட்களில் உள்ள செய்திகளை கேட்டால் அதனுடைய தொடர்ச்சியாக இதை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். என்னோடும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அவர் நம் நடுவில் உலாவி அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய ஜனமாய் இருப்பார். அவர் நம் நடுவில் உலாவுக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இடம் இருக்க வேண்டும். லேவியராகமத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உங்கள் நடுவில் உலாவக்கூடாதபடி நான் உங்கள் நடுவில் உலாவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி நான் உலாவ வரும்பொழுது அந்த உலாவுதலுக்கு தடைப்பட்ட காரியங்கள், அசுசைகள், அசுத்தங்கள், பொல்லாத கிரியைகள் உங்கள் நடுவில் காணப்பட வேண்டாம். நான் உங்கள் நடுவில் பேச வேண்டும் என்றால் நீங்கள் தூய்மையுள்ளவர்களாய் குளித்து எடுத்து தூய்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் காணப்படும் போது நான் உங்கள் நடுவில் உலாவுவேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் தேவனுடைய பிள்ளை, நீதிமானாக மாற்றப்படுகிறான். அவனுக்குள்ளே அவன் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அவனுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார். அவர் அவன் இருதயத்தில் வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டாலே போதும், நம் வீட்டில் நாம் நடக்கும் பொழுது, நாம் உட்காரும் பொழுது அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். நாம் தான் தேவனுடைய கோவில், நாம் தான் தேவனுடைய ஆலயம், நாம் தான் தேவன் தங்குகிற ஸ்தலம். இதில் ஆண்டவர் தங்க விரும்புகிறார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்து பார்க்கல. எவரொருவர் கூப்பிடுகிறாரோ அவர் இருதயத்தில் நான் தங்கிவிடுங்க. அவனுக்குள் நான் வாசம் பண்ணுவேன், அவன் வீட்டில் நான் உலாவுவேன். அவன் என்னுடைய ஜனம், நான் அவனுடைய தேவன். நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு ஜனமாய் இருப்பான். அநேகர் நாம் நினைக்கிறோம் நம்முடைய வீட்டில் ஒரு மெழுகுத்திரி எடுத்து வைத்து விட்டால் இயேசு உலாவ ஆரம்பித்து விடுவார் என்று. நாம் அநேகர் நினைக்கிறோம் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபோட்டோ ஒன்றை மாட்டிவிட்டால் அங்கே இயேசு வந்து விடுவார் என்று. இல்லை பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு தெளிவு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அவர் சொல்லுகிறார், உயிரோடு கூட இருக்கிற கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு உன் இருதயத்தை நீ திறந்து கொடுத்தால் போதும், உன் இருதயத்தில் இடம் கொடுத்தால் போதும். தேவையில்லாத குப்பைகளுக்கு, தேவையில்லாத எண்ணங்களுக்கு, தேவையில்லாத சிந்தனைகளுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் நம் இடங்களை கொடுக்கிறோம். உங்களுடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள நல்லா துடைச்சி க்ளீன் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். அந்த வீட்டுக்குள்ள நல்லா க்ளீன் பண்ணி அலங்காரமாக வைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு மூலையில் கொஞ்சம் குப்பை, ஒரு மூலையில் கொஞ்சம் தேவையில்லாத பேப்பர்ஸ் கிழிச்சி, ஒரு மூலையில் காய்கறிகளுடைய குப்பைகள், ஒரு மூலையில் கழிவு பொருட்கள், மீன் கழிவு, ஏதாவது ஒன்று. உங்கள் வீடுகளிலே சுத்தமான வீடு, மார்பிள் போட்டு கட்டப்பட்ட வீடு, மிக அழகாக கட்டப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இவைகளெல்லாம் ஆங்காங்கே வைத்துவிட்டு
நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ண முடியுமா? நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு விரும்புவீர்களா? நாம் விரும்புவோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய வீட்டில் இதெல்லாம் அடைத்து வைத்து நாம் உள்ளே போய் உட்கார்ந்து அந்த நாற்றத்தோடு அந்த குப்பையோடு வாசம் பண்ண முடியுமா? முடியாது. நாம் அந்த குப்பையோடு வாசம் பண்ண முடியாது. கிராமங்களில் பாருங்கள், அவர்கள் குட்டகை வீட்டில் இருந்தால் கூட, பக்கத்தில் மாட்டுக்குட்டை இருந்தால் கூட, இவர்களுடைய வீட்டை நல்ல சாணம் போட்டு முழுகி சுத்தம் பண்ணி, அந்த சுத்தம் பண்ண இடத்துல 2 சாக்கை போட்டு, அது மேலே பாயை போட்டு, அது மேலே கம்பளியை போட்டு, அதற்கு மேலே படுத்து உறங்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நமக்கு ஒரு பழமொழியோடு, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கசக்கி கட்டு. சரீரத்தில் கட்டுகிற வஸ்திரங்களுக்கே நாம் சுத்தம் பார்க்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புவது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டாமா? தீய எண்ணங்கள், தீய பொல்லாத சிந்தனைகள் நம்மை ஆட்கொண்டு நம்மை அவைகள் விடலாமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியவில்லை, உலாப முடியவில்லை? நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும். எப்படி வெளியே வருவது? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இயேசுவின் இரத்தத்தினால கழுவுவதற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய இருதயத்தை நீதான் சுத்தம் பண்ண முடியும் என்று சொல்லி என்றைக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமோ, என்றைக்கு அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண ஒப்பு கொடுக்கிறோமோ, உலகத்தின் முடிவு வருவதும் சகல நாட்கள் உடனே இருக்கிற என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் உங்கள் தேவனாய் இருப்பார். உங்கள் நடுவில் அவர் உலாவார். அவர் உங்கள் தேவனாய் இருப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இன்றைக்கு காலையில் ஆண்டவரை துதியுங்கள். என் வீட்டில் எனக்குள் நீர் இருக்க வேண்டும். என் வீடு உமக்கு சொந்தமானது சொல்லி கர்த்தரை துதியுங்கள். பெரிய காரியங்களை செய்து முறை காப்பார். ஆமென்.